எல்லாருக்கும் வணக்கங்க. முந்திரி பிஸ்கெட்டு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா நுர வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு நான் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இது 2 பாதியாக எடுத்துக்கலாம், திரட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா மீடியமாக இருக்கிற அளவுக்கு திரட்டி எடுத்துக்குங்க, திக்காக. நல்லா திரட்டி எடுத்துகிட்ட பிறகு நம்ம வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும், அந்த மூடியை ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி முந்திரி ஷேப்பில் வந்துடும். இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ஈஸி தான், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை. பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்ட பிறகு நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சிரும், உள்ளே வேகாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு ஆகிடும். நல்லா திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்த பிறகு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு காமிக்கிறேன். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அப்படியே சாப்பிட்லாம். நான் பவுட்ரு சுகர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான முந்திரி பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எஸ்எம்எஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.